கோவை மாவட்டம் ஆனைக்கட்டியில் பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிட மாணவர்கள் பயன்பெறத்தக்க வகையில் 6,56,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தொழிற்பயிற்சி நிலையம் அமைக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளதாக தமிழக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு நத்தம் மீரா விஸ்வநாதன், தனியார் நிறுவனங்கள் முன்வந்தால் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழக விதிமுறைகளுக்கு உட்பட்டு சூரிய மின்சக்தி பூங்கா அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். தென்காசி தொகுதியில் சூரிய மின்சக்தி பூங்கா அமைக்க தனியார் நிறுவனங்கள் முன்வந்தால் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழக விதிமுறைகளின்படி தனியார் நிறுவனங்கள் மூலம் சூரிய மின்சக்தி பூங்கா அமைப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் அரசு நேரடியாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகமோ அல்லது அரசோ நேரடியாக அந்த உற்பத்தி செய்வதில்லை. மாறாக இன்றைக்கு அது காற்றாலை மின் உற்பத்தியாக இருந்தாலும் சரி, அல்லது உயிரி எரிவாயு மின் உற்பத்தியாக இருந்தாலும் சரி, அல்லது இணை மின் உற்பத்தியாக இருந்தாலும் சரி, அல்லது சூரிய ஒளி மின்சக்தியின் மூலமாக உற்பத்தி செய்கின்ற மின்சாரமாக இருந்தாலும் சரி, அந்த மரபுசாரா எரிசக்தின்னு சொல்வார்கள், அதே போல் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இப்போ அந்த துறையின் மூலமாக தனியார்கள் யார் முன்வருகிறார்களோ அவர்களுக்கு அரசு இந்த தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் எல்லா உதவியிலும் அதனை கொள்முதல் செய்வதற்கு தயாராக இருக்கிறது. வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனைக்கு எதிரில் மேம்பாலம் கட்டும் பணிகள் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகத்திடமிருந்து தடையில்லா சான்றிதழ் பெறப்பட்டதும் மேற்கொள்ளப்படும் என நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டார். வேலூர் மாநகரில் உள்ள சிஎம்சி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை அருகில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க உயர்மட்ட மேம்பாலம் தேசிய நெடுஞ்சாலை எண் 234 அமைய உள்ளது. இப்பாலத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை பெறப்பட்ட பின் தொடர்ச்சியாக மேம்பாலத்திற்கான நேர்பாடு இறுதி செய்யப்பட்டு வடிவமைப்பு மற்றும் ஆய்வு முடிந்த நிலையில் பாலத்திற்கான மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு ஆய்வில் உள்ளது. இப்பாலம் தேசிய நெடுஞ்சாலை எண் 230 கட்டப்பட வேண்டியதால் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் தடையின்மை சான்று பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசு தடையில்லா சான்மை கிடைக்கப்பட்டவுடன் பணிகள் துவங்கப்படும். கோவை மாவட்டம் ஆனைக்கட்டியில் 6,56,00,000 ரூபாய் செலவில் பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிட மாணவர்கள் பயன்பெறும் வகையில் தொழிற்பயிற்சி நிலையம் அமைக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளதாக ஊரக தொழில் மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு பி மோகன் கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் தெரிவித்தார். கோவை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் 3 இடங்களில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் 1939 இருக்கைகளோடு சிறப்போடு செயலாற்றி கொண்டிருக்கிறது. அதிலே தனியார் மட்டும் 16 தொழிற்பயிற்சி நிலையங்கள் 2452 இருக்கைகளோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மலைவாழ் மக்களுக்காகவும் ஆதி திராவிடர் மக்களுக்காகவும் பயன்படுகிற அந்த மாணவர்கள் பயன்படத்தக்க அளவுக்கு கோவை மாவட்டம் ஆனைக்கட்டியில் 656 லட்சம் ரூபாய் செலவில் மாண்புமிகு அம்மா அவர்கள் அங்கே பழங்குடியினருக்கும் ஆதி திராவிடர் மாணவர்களும் பயன்பெறத்தக்க அளவுக்கு ஆனைக்கட்டியில் ஒரு தொழிற்பயிற்சி நிலையத்தை அமைக்க அம்மா அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள்.